சம்மர் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழா நிறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 19 வருடமா கிரிக்கெட்ல ஐபிஎல் திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. சம்மருக்கு சம்மர். இன்னைக்கு ஐபிஎல் 2026 ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி எல்லாருக்கும் இந்த கிரிக்கெட் ரசிகர்களும் ஒரே ஜாலியாகிடுவாங்க. டெய்லி 2 மேட்ச்சு, நைட் ஆனால் 7:30 12 வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. 2 மாதம் சூப்பராக இருக்கும். ஆனால் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, நம்ம தலை தோனி விளையாடலை 2 வாரத்துக்கு. அவருக்கு இந்த காலில் ஒரு ஸ்ட்ரெயின் ஏற்பட்டதுனால விளையாட முடியலன்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க. ஸோ என்னடா பண்ணுறது? நோ தலை நோ என்டர்டெயின்மெண்ட்டா, நோ தோனி நோ என்டர்டெயின்மெண்ட்டா, நோ தோனி நோ சிஎஸ்கேவா அப்படிங்கிற மாதிரி டிபேட்ஸு சோஷியல் மீடியா எல்லாமே பறந்துக்கிட்டு இருக்கு. சரி என்னென்னு பார்க்கலான்ட்டு போனால், இது அவர் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் மாட்டி வந்தார், சிக்ஸ்லாம் அடித்தார், ஹாட் சிக்ஸ்லாம் அடித்தார். ஸோ தலைவர் ஒரு ஹிட் மேனாக வந்துடுவார், ஒரு ஓவர் 2 ஓவர் ஆண்டா கூட பரவாயில்ல, சில சிக்ஸ்களை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாகவே அந்த ட்ரோல்ஸ்லாம் வந்துகிட்டே இருந்தது, அந்த வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருந்தது. திடீர்னு லைட்டாக என்னச்சுன்னா தலையில் காலில் ஸ்ட்ரெயின் ஆகி போச்சு, வலிக்குது அப்படின்னு சொல்லி பெயினாக இருக்குங்கிற மாதிரி நியூஸ் பாடியே வந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் க்ளவுஸை மாட்டிக்கிட்டு இருந்தார். அப்போயே கொஞ்சம் டவுட்டு, சஞ்சு இது வரைக்கும் மாட்டலையே, ஏன் இப்போ க்ளவுஸை மாட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸாக இப்போ நியூஸ் வந்திருக்குது. தலை தோனி 2 வாரம் சிஎஸ்கே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஐபிஎல் 2020 மேட்ச்சில் விளாட மாட்டார். அப்போ யார் அவருக்கு பதில் அப்படின்னா, சஞ்சு சாம்சன் தான் விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்குது. ஸோ இன்றைக்கி மேட்ச் பெங்களூர் வர்சஸ் ஹைதராபாத் நடக்குது. மண்டே நமக்கு மேட்ச் இருக்குது, சிஎஸ்கே மேட்ச் இருக்குது. அப்போ அந்த மேட்ச் தலைவர் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் இங்கே நியூஸாக பேசப்படுது. சரி, இதில் ரெண்டு விஷயம் இருக்கும். ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, இதை சப்போர்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. என்னப்பா சும்மா தோனின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, தோனி இல்லாத நல்லது தானே, எப்படினாலும் ஒரு வாரம் ரிட்டையர் ஆகத்தானே வேணும், ஸோ இதுதான் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிற மாடல் அப்படின்னு ஒரு பக்கம். இல்லை தோனி இல்லைன்னா எப்படி அந்த ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் அவர் அப்படி இப்படிம்பாங்க. ஆனால் இந்த பக்கம் அவன் தான் 3 தடவை பார்க்குறேன், போன தடவை படுதோல்வி ஆகிட்டீங்க, அவர் தான் இல்லைன்னா அவருக்கு பிறகு ஒரு பிளேயர் உங்களுக்கு கிடைப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு டிபேட்டு இருப்பது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சோஷியல் மீடியா ட்ரெண்டே போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் இன்னொரு பார்த்தீங்கன்னா, இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, சஞ்சு சாம்சன் உள்ளே வராரு, நம்மகிட்ட ஜடேஜா வெளியே போகிறாரு. ஜடேஜா எவ்வளோ பெரிய ஆள். ஸோ இந்த தடவை இந்த மேட்ச் 2 வாரம் வாட் எவர் இட் இஸ், அதுக்கு பிறகு தோனி வராரான்னு தெரியல, இதை அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணிடுவாங்கன்னு தெரியல. இந்த முதல் தடவையாக மிக மிக கீ பிளேயர்ஸ் யாருன்னா தோனி, ஜடேஜா, ரெய்னா போயிட்டார். முன்னாடி ஜடேஜா இருந்துக்கிட்டே இருந்தார், அவரும் போயிட்டார் டீமை விட்டு. இப்போ தோனி 2 வாரம் ரெஸ்ட்டு. ஸோ இந்த 3 தலைகள் முக்கியமான பிளேயர்ஸ் இல்லாமல் சிஎஸ்கே முதல் தடவையாக களம் காணப்போகுது. அதில் பியூட்டி என்னென்னா, மண்டே நமக்கு யார் திரும்ப சிஎஸ்கே முதல் மேட்ச் யார் திரும்ப எகெயின்ஸ்டாக ராஜஸ்தான் ராயல்ஸோட. அப்போ யார் அங்கே இருக்கிற இங்கேருந்து போன ஜடேஜா அங்கே இருக்கிறாரு, அங்கேருந்து வந்தால் சஞ்சு இங்கே இருக்கிறாரு. கவுகாத்தியில் சரியான ஒரு மேட்சை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஐபிஎல் டீம். இங்கேருந்து போனவர் அவங்களுக்கு சப்போர்ட் ஆகும், அங்கேருந்து இங்கே நமக்கு சப்போர்ட் ஆகும். இருக்கக்கூடிய மேட்ச் எவ்வளோ டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் திரும்ப இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஐபிஎல் சிஎஸ்கேவுடைய லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, இந்த இயர் தோனியை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மிக 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 யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஃபஸ்ட் டைமாக இல்லாட்டி சிஎஸ்கே ஒரு அங்கிள் டீம் சொல்லுவாங்க. பட் இந்த அங்கிள்ஸே யாருமே இல்லை. சஞ்சு சாம்சன் அங்கிளாக இருப்போம்னு தோணுது. சஞ்சு சாம்சனே அங்கிள் ஆகிட்டானா எப்படிப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு யங் டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை இந்த 2026 டிபேட்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இங்கே பெங்களூர் ராயல்ஸ் கரண்ட் சாம்பியன் ஆகிறதுனால ஓகே அவங்க இப்போ டாப்பில் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது டிஃபால்ட்டாக வரும். அடுத்து யார் வருவா அப்படின்னா ஹைதராபாத் சொல்கிறாங்க, மும்பை சொல்கிறாங்க. ஸோ ஹைதராபாத் ஃபைனலுக்கு வரலாம் அப்படிங்கிறாங்க, மும்பை ஃபைனலுக்கு வரலாங்கிறாங்க. ஆனால் சிஎஸ்கே இந்த டிஸ்கஷனில் இல்லை. ஏன்னா நம்மளுடைய 2 வருட ஓவர் பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மள சீன் தூக்கிட்டாங்க. இந்த தடவை ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க தான் அதிகமான கப்பை வின் பண்ணவங்க. நமக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு தான் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் அந்த டாப்பில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்தியா இவ்வளோ பெரிய சாம்பியன்ஸாக இருக்கிறாங்க இன்டர்நேஷ்னல் லெவலில். அந்த டீமில் உள்ள எல்லாருமே மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மினி மும்பை இந்தியன்ஸ் தான் மினி இந்தியா டீம் தான் மும்பை இந்தியன்ஸாகவே இருக்கிற மாதிரி இருக்கிறனால ஸோ டீம் சரியான ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அப்புறம் ஹைதராபாத் கேட்கவே வேணாம், சரியான பேட்டிங், அதை வச்சு இவங்க கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் சிஎஸ்கே எங்கே இருக்குது, எங்கேயுமே இல்லை
அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தடவை அந்த மாதிரிலாம் நீங்கள் விட்டுட்டு போக முடியாது. சிஎஸ்கே கண்டிப்பாக நாக் அவுட்டில் வருவாங்க. நாக் அவுட் வந்து அட்லீஸ்ட் ஃபைனலுக்கு வருவாங்க எதிர்பார்க்கிறது. கண்டிப்பாக பார்ப்போம். தோனி இல்லை, தலை இல்லைனாலும் என்டர்டெயின்மெண்ட் குறையாது. ரசிகர்களே, நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். சேப்பாக்கில் மீட் பண்ணுவோம். பாய்.